श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य त्वरतभक्त्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गहनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं। वनमाली कतीशार्ङ्गी शङ्की चक्री च नन्तकी श्रीमान् நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷது. இங்கே கூடியிருக்கக்கூடிய பாகவதர்கள், குழந்தைகள், பெரியோர்கள் யாராக இருப்பினும் அனைவருக்கும் முதற்கண் திருமகள் கேழ்வன் ஸ்ரீயப்பதியினுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக ஏற்பட வேண்டும்னு ருக்மிணி நாயகனான ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் கூடியிருப்பது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்கிற ஸ்தோத்திரத்தினுடைய பெருமையை அனுபவிக்க வேண்டும். அந்த ஸ்தோத்திரத்திற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய நாமங்கள், எம்பெருமானுடைய ஆச்சரியமான அந்த திவ்யமான நாமங்களுடைய அர்த்தத்தை அறிய வேண்டும் என்று கூடியிருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க வேண்டும்னு சொன்னால் முதற்கண் அதனுடைய வைபவம், பெருமை என்னங்கிறத அறிய வேண்டும். யார் அதை அருளி செய்திருக்கிறார்கள் என்ற அந்த வக்திரு வைலக்ஷண்யம். வக்தா என்பவர் சொல்லுபவர். யார் இந்த சஹஸ்ரநாமத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறாரோ அவருடைய பெருமை என்ன, இதிலே சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய பெருமை என்ன, 3 பெருமைகளை நாம் அறிய வேண்டும்னு எல்லா ஆச்சாரியர்களும் தெரிவிக்கிறார்கள். ஏதோ ஒரு நூலை வாசிக்கிறோம், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறோம்னு சொன்னால் முதல்ல அந்த நூலுக்கு உண்டான பெருமை என்ன, அந்த நூலுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்துக்கு உண்டான பெருமை என்ன, அந்த நூலை அருளி செய்திருப்பவருடைய பெருமை என்ன, இது 3 வைலக்ஷண்யம்னு தெரிவிப்பார்கள். அதாவது கிரந்த வைலக்ஷண்யம், அந்த நூலுக்கு இருக்கக்கூடிய பெருமை. வக்திரு வைலக்ஷண்யம், யார் ஒருவர் அந்த கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறாரோ அவருக்கு உண்டான பெருமை. அடுத்து விஷய வைலக்ஷண்யம், அதுல பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், எதை பத்தி அதிலே நமக்கு நன்றாக விளக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த விஷயத்தினுடைய கௌரவம், பெருமை, அதை அறிய வேண்டும். ஏன்னா இந்த பெருமை அறியாத யாருக்கும் அதுல விருப்பம் வராது. ஒரு விஷயத்தை அறியணும்னு சொன்னால் விருப்பத்தோடு அறிய வேண்டும். அந்த விருப்பம் ஏற்படணும்னு சொன்னால் அதற்கு இருக்கக்கூடிய பெருமைகள் மனசுல படணும். அந்த பெருமைகள் பட்டு உண்மையான விருப்பத்தோடு அத்தை அடைய வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆசையோடு அத்தை அணுகினால்தான் அந்த விஷயம் நமக்கு பயன் கொடுக்கும். ஆனா எதையுமே புரிந்து கொள்ளாமல் வெறுமனே போய் வாசிக்கிறோம்னு சொன்னால் கல்லூரியில எத்தனையோ வாசிக்கிறோம், அதனால நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதானும் பயனா, வாழ்க்கையில அதை எப்போதும் சிந்தித்து கொண்டு அதனால ஏதானும் உஜ்ஜீவனம் அடைகிறோமான்னு பார்த்தால் அப்படி ஒன்றும் காணப்படலை. ஏதோ படிக்க வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தத்தினால படிக்கிறோம், அடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அங்க எதையோ வேலை செய்கிறோம், ஏதோ ஊதியம் சம்பாதிக்கிறோம், இப்படி வாழ்க்கை செல்லுகிறதே தவிர அங்கு படித்த அந்த கல்வியினால நமக்கு பிரயோஜனம் உண்டான்னா இல்லை. ஆனால் பகவத் விஷயம், எம்பெருமானை பற்றி படிப்பது, ஆச்சாரியர்களை பற்றி தெரிந்து கொள்வதுன்னு சொன்னால் இது என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனை கொடுப்பது, ஆத்மாவுக்கு நன்மையை கொடுப்பது. தேகத்துக்கு மட்டும் சுகத்தை கொடுக்காமல் ஆத்மாவுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருப்பதுனாலே அப்போ ஒரு விருப்பத்தோடு படிக்கணும். இதுல ஒரு அன்பு, காதலோடு இந்த விஷயத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டுமே, நமக்காகவன்னோ பெரியோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்களிடத்துல ஒரு அன்பு, பக்தியோடு இத்தை அறிய வேண்டும். அப்படி அறிய வேண்டும்னு சொன்னால் இந்த 3 விஷயங்கள்ல முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கிரந்த வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம், வக்திரு வைலக்ஷண்யம். இந்த ஸ்ரீ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திற்கு 3 பெருமைகளும் அமைந்திருக்கின்றன. இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்பது
மகாபாரதத்துக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாரமான பகுதி. பாரதே பகவத்கீதான்னு சொல்லுவார்கள். ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் ஒவ்வொன்று சாரம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதேஷு பௌருஷம் சூக்தம், தர்மசாஸ்திரேஷு மாணவம், பாரதே பகவத்கீதா, புராணேஷு ச வைஷ்ணவம் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் சாரமாக ஒரு பகுதி இருக்கான். இப்ப நிறைய பால் இருக்கு, 10 படி பால் இருக்கு. அந்த பாலை அடுப்புல வைத்து காய்ச்சினோம்னு சொன்னால் சுண்ட காய்ச்சினா திரட்டி பாலாக மாறுகிறது. பால் கோவான்னு அத்தை சுவையாக இனிமையோட அத்தை நாம ஸ்வீகரிக்கிறோம், உண்ணுகிறோம். இதே 10 படி பாலையும் பருக வேண்டும்னு சொன்னால் மிகவும் கஷ்டம். ஆனா பால்கோவா திரட்டி பாலா வந்துடுத்துன்னு சொன்னால் அதை சாப்பிடுவதற்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கிறது, எளிமையாகவும் இருக்கிறது, அனைவருக்கும் பிடித்திருக்கிறதா. அதே போலத்தான் கடலை போல இருக்கக்கூடிய சாஸ்திரங்களுக்குள்ளே சில பகுதிய சாரம்னு எடுத்து கொடுத்தால் அதை நாம் எடுத்துக்கொள்வதுங்கிறது ரொம்ப விருப்பத்தோடு எடுத்துக்கொள்வோம். இதே 1000 பக்கம் இருக்கு, இதை முழுக்க வாசிக்கணும்னு சொன்னால் எத்தனை பேர் ஒரு முயற்சியோட அதுல ஈடுபடுவோம். அப்ப நமக்கு ஒரு விருப்பம் ஏற்படணும், ஒரு முயற்சியோட அதை அணுக வேண்டும்னு சொன்னால் சாரமாக கொடுத்தால்தான் நாம எடுத்துக்கொள்வோம். இப்ப நிறைய பழக்க வழக்கங்கள் அதை மாதிரிதான் மாறிடுது. அந்த காலத்துல எல்லாம் புஸ்தகங்கள் எழுதணும்னு சொன்னா நிறைய பத்தியா நிறைய எழுதுவா. இப்ப அவ்வளவு தூரம் எழுதினா யாருக்கும் புரியறது இல்லை. அதை ரொம்ப சுருக்கமாக எழுதணும், நிறைய அதுல பத்தியா பிரிக்கணும். பேராகிராஃப்னு ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி அதை நிறைய பிரிக்கணும். அதுக்குன்னு சப்டைட்டில்ஸ், சப்ஹெட்டிங்கு, அதற்கு குறிப்புகள்ல கொடுக்கணும். இப்படியெல்லாம் கொடுத்தால்தான் படிப்பதற்கு முன் வருவார்களே தவிர ஏதுமே இல்லை, தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்கேயும் நிறுத்தம் கிடையாது, அப்படியே முழுக்க வாசிக்கணும்னு சொன்னால் வாசிப்பது மிகவும் அரிது. அப்ப நமக்கு உடைய சௌரியம், நமக்கு நன்றாக அதுல விருப்பம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பெரியோர்களே அந்த காலத்திலேயே இந்த பெரிய விஷயங்களை எல்லாம் சுருக்கி கொடுக்க தெரிந்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் வேதங்கள் அது ருக்கு, யஜுசு, சாமம், அதர்வணம்னு பல வேதங்களாக அமைந்திருக்கின்றன. அதற்குள்ளே சாக்கைகள், பிரிவுகள்னு பார்த்தால் அதுவும் எல்லை இல்லாமல் இருக்கிறது. அப்ப இதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சாரமான பகுதின்னு ஏதாவது இருக்கான்னா வேதேஷு பௌருஷம் சூக்தம், புருஷ சூக்தம் என்பது அனைத்து வேதங்களுக்குள்ளேயும் சாரமான பகுதியாம். ஏன்னா எல்லா வேதங்களுக்குள்ளேயும் இந்த புருஷ சூக்தம்ங்கிற பாகம் அமைந்திருக்கிறது. அது ருக்வேதமா இருக்கட்டும், யஜுர்வேதமா இருக்கட்டும், சாமவேதமா இருக்கட்டும், மற்றொரு வேதமா இருக்கட்டும், அனைத்துக்குள்ளேயும் இந்த புருஷ சூக்தம்ங்கிற பாகம் இருக்கிறது. அப்போ அதுதான் எல்லா வேதங்களுக்குள்ளேயும் சாரமான திரண்ட பகுதி. அதை அறிந்து கொண்டாலே வேதத்தினுடைய பொருளை நன்றாக அறிந்து கொண்டதற்கு சமமாக ஆகிவிடும் என்று தெரிவிக்கிறார்கள். தர்மசாஸ்திரேஷு மாணவம், தர்மசாஸ்திரங்கள் இந்த வேதங்களை நினைத்து நினைத்து பெரியோர்கள், மனு முதலான பெரிய ரிஷிகள், பெரிய அந்த ஞானிகள், அறிஞர்கள் எல்லோரும் இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட கருத்துக்களை இன்னும் எளிமையாக்கி நாம எப்படி கடைபிடிக்கலாம்னு அதை பல சூத்திரங்களாக எழுதி அருளி இருக்கிறார்கள். அதுதான் தர்மசாஸ்திரங்கள்னு சொல்லப்படுகிறது. இப்போ நம்முடைய சடங்குகள், நாம அன்றாடம் செய்யப்பட வேண்டிய கர்மங்கள் இருக்கு. ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அதற்கு நிறைய சம்ஸ்காரங்கள் செய்யப்பட வேண்டும். அதற்கு மேல மேல எப்படி ஆண் குழந்தையா இருந்தா அதை எப்படி சம்ஸ்காரம் பண்ணணும், பெண் குழந்தையா இருந்தா அதற்கு எப்படி வளர்ப்பு, என்னென்ன செய்ய வேண்டும் என்று இது முதலான இந்த சம்ஸ்காரங்கள், தினப்படி நம்முடைய பழக்க வழக்கங்கள், இதை பத்தியெல்லாம் குறித்து கொடுப்பது எதுன்னா அதுதான் தர்மசாஸ்திரங்கள். இன்றைக்கும் நாம எல்லா சம்ஸ்காரங்களும் எப்படி பண்ணுகிறோம், நம்முடைய அந்த கர்மங்கள் அனைத்தையும், கர்மா அனைத்தையும் எப்படி செய்கிறோம்னா இந்த தர்மசாஸ்திரங்கள் அடிப்படையாக செய்கிறோம். அப்ப இந்த தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே எது சிறந்தது? அது நிறைய தர்மசாஸ்திரங்கள் இருக்கு. கபிலாச்சாரியர் தர்மசாஸ்திரம் பண்ணியிருக்கார், யாக்ஞவல்யர் தர்மசாஸ்திரம் பண்ணியிருக்கார், மனு தர்மசாஸ்திரம் பண்ணியிருக்கார். இத மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய தர்மசாஸ்திரங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப இதற்குள்ள எது சாரமானது, ஏதொன்று நமக்கு மிகவும் சிறப்பாக அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது எது என்றால் அது மாணவம். மனு தர்மசாஸ்திரம்ங்கிறது அவ்வளவு சிறப்பு பெற்றிருப்பது. அறிய வேண்டிய அனைத்து அர்த்தங்களும் அந்த மனு தர்ம சாஸ்திரத்துக்குள்ளே உண்டு. யத்வை மனு அவதத்து தத் பேஷஜம் என்னே சொல்லப்படுகிறது. மனு எதையெல்லாம் அருளி செய்கிறாரோ ஒவ்வொன்றும் மருந்தான், மனு சொல்லுவதெல்லாம் மருந்து என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார். அப்ப நம்முடைய நன்மைக்காக இந்த மனு நிறைய அருளி செய்திருக்கிறார். அந்த தர்மசாஸ்திரம் அதற்குள்ளே சாரமாகிறது மனு தர்ம சாஸ்திரம். அடுத்தது பாரதே பகவத்கீதா, மகாபாரதத்துக்குள்ளே பகவத்கீதைங்கிற பருவம் இருக்கிறதே அது மிகவும் சிறந்தது. 700 ஸ்லோகங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவத்கீதை தான் சாரமான பகுதியா. மற்றதெல்லாம் வெறும் சக்கைய போல, அது எதுவும் அவ்வளவு ஒன்றும் நமக்கு பயன் கொடுப்பதாக இல்லை. ஆனா உபனிஷத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் சேர திரட்டி கண்ணன் தன்னுடைய அர்ஜுனனுக்காக அவனுடைய ஒரு கலக்கம் சோகத்தை போக்கடிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்தவர்களுக்கே நன்மையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக
சர்வ உபனிஷத்துக்களையும் அனைத்து உபனிஷத்துக்களையும் எடுத்து அதை பசுமாடாக வைத்து அதிலிருந்து பாலை கறந்து கொடுக்குமா போலே சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சஹ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது என்ற சிறந்த பாலாகிற அமுதத்தை பகவத்கீதையாகிற அமுதத்தை கண்ணன் பெருமான் கொடுத்தார். அப்ப மகாபாரதத்துக்குள்ளே மிகவும் சாரமான பகுதி பகவத்கீதை என்று சொல்லப்படுகிறது. அதற்கடுத்தும் புராணேஷுச்ச வைஷ்ணவம் 18 புராணங்கள்னு புராணங்களுக்கு எண்ணிக்கை. அதுல சாத்விக புராணங்கள், ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள் என்று 3 குணங்களுக்கு ஏற்ப புராணங்கள் எல்லாம் பலவாக அமைந்திருக்கின்றன. 6 புராணங்கள் அப்படி பிரித்தால் ஒரு 6 புராணங்கள் சாத்விக புராணம், மற்றொரு 6 புராணங்கள் ராஜச புராணங்கள், மற்றொரு 6 புராணங்கள் தாமச புராணங்கள். ஏன் இப்படி வந்ததுன்னா பிரம்மா அவரும் 3 குணங்களோடு கூடியிருப்பவர் தானே. இந்த பிரகிருதி சம்சாரத்துல யாரெல்லாம் பிறவி எடுக்கிறோமோ அனைவரும் பிறவி எடுத்தவர்கள் அனைவருமே முக்குணத்தோடு கூடியிருப்பவர்கள் தான். பிரம்மாதான் முதல்ல படைக்கப்பட்டவர். நான்முகனை நாராயணன் படைத்தான்னு திருமழிசையாழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப அந்த பிரம்மாவுக்கும் 3 குணங்கள் உண்டு. அவரும் 3 குணத்துக்கு உட்பட்டுத்தான் பலதையும் செய்கிறார், பல காரியங்களையும் புரிகிறார். அப்படி பல ரிஷிகளிடத்துல அவர் உபதேசிக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் சத்வகுணம் மேலோங்கி நல்ல சாத்விகராய் பரம சத்வகுணத்தோடு கூடி அவர் உபதேசித்தாரோ அந்த அர்த்தங்களை எல்லாம் ரிஷிகள் நிறைய சேமித்து வைத்தார்கள், எழுதி வைத்தார்கள். அதுதான் சாத்விக புராணங்கள்னு பெயர் பெறுகின்றன. அதே போல ரஜோகுணத்தோடு அந்த பிரம்மா உபதேசித்த வார்த்தைகள், அவர் சொன்ன அர்த்தங்களை எல்லாம் சேகரித்து புராணங்களாக எழுதினர். அது ராஜச புராணங்கள்னு பெயர் பெற்றன. தமோ குணத்தோடு கூடி நிறைய அர்த்தங்களை சொன்னார். அந்த சமயத்துல எழுதி வைத்த அர்த்தங்கள் எல்லாம் தாமச புராணங்கள்னு பெயர் பெற்றன. இப்படி 3 விதமாக பிரிந்திருக்கிறது. சரி, அதுக்குள்ள சாத்விக புராணங்கள் 6. இந்த 6 புராணங்களுக்குள்ள எது மிகவும் சாரமானது, எது நமக்கு மிகவும் சிறந்த பயனை கொடுப்பது, இந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிவிடும் என்கிற பெருமை எதற்கு உண்டுன்னா அது ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்கிற அந்த புராணத்துக்கே அமைந்திருக்கிறது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். எதற்கு இதை கூற வந்தேன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒவ்வொன்று சாரம்னு அமைந்திருக்கிறதுன்றதுக்கு கூற வந்தேன். அப்படி பார்த்தால் மகாபாரதத்துக்குள்ள பகவத்கீதை தானே சாரமான பகுதின்னு தெரிவிக்கிறார்கள். ஆனா இப்ப நாம பார்க்க வேண்டிய தலைப்பு ஸ்ரீ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்கிற விஷயத்தைத்தான் அனுபவிக்க வந்திருக்கிறோம். இதற்கும் அதற்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தால் அந்த பகவத்கீதையில முடிவான பொருள் எதுவோ, இதுதான் மிகவும் சாரமானதுன்னு எது சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே தெரிவிப்பதுதான் இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். பகவத்கீதையில எது முடிவு பண்ணப்பட்டிருக்கிறதோ, இன்னதுதான் சிறந்தது என்று எது நமக்கு அருளி செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை நமக்கு கொடுப்பதுதான் இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். இரண்டிற்கும் ஒரே அர்த்தம் தான். இன்னும் கேட்டா பகவத்கீதையில எது உபதேசிக்கப்படுகிறதோ அதை கடைபிடிப்பதாக இருப்பது சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். ஏன்னா பகவத்கீதைங்கிறது உபதேசத்துக்குன்னு வந்த கிரந்தமா நிறைய அர்த்தங்களை உபதேசிக்கணும். அர்ஜுனன் ஒரே கலங்கி போயிருக்கிறான். அவன் ஒருத்தன் மட்டும் கலங்கல, நாம எல்லோருமே கலங்கிதான் போயிருக்கோம். இந்த உடலையே சிறந்ததுன்னு நினைத்து கொண்டு நான் தான் உடல், உடலுக்கு உண்டான பிரயோஜனங்கள் சுகமா இருக்கணும், நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கணும், உடலுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நல்ல ஆகாரத்தை உண்டு மகிழ வேண்டும் என்று உடலையே பெரிதாக கொண்டு இருக்கக்கூடிய அனைவருமே கலங்கிதான் போயிருக்கோம். ஏன்னா நாம உடல் அல்லவே, நாம எல்லோருமே ஆத்மாக்கள். அப்ப ஆத்மாவுக்கு நன்மை தர வேண்டிய விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துவதை விட்டு உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டுமே கவனம் செலுத்துகிறோம்னு சொன்னால் அப்ப சரியான ஞானம் இல்லை, சரியான புரிதல் இல்லை, தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம்னு ஆகிறதா. இந்த தவறான புரிதல்னாலே பல துக்கங்கள் வருகிறது. உடலுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அப்படியே கலங்கி போயிடுறோம். யாரோ உறவுக்காரர்கள் துன்பம் கொடுக்கறான்னா கலங்கி போறோம். எங்கேயோ கல்லூரியில ஏதோ எனக்கு மதிப்பெண் குறைந்து விட்டதுன்னா அதுக்கு கலங்குகிறோம். என்னென்ன நம்ம உடலுக்கு வருகிற அத்தனை பிரச்சனைகளையும் சந்திக்கும் பொழுது அவ்வளவுதான், இத்தோடு வாழ்க்கையே முடிந்து விட்டதுங்கிற அளவிற்கு பெரிய துக்கம் வருத்தம் ஏற்படுகிறது. ஏனென்றால் சரியான புரிதல் அல்ல. இந்த எதுவுமே எனக்கு ஆத்மாவுக்கு பாதிப்பை கொடுக்காது, எல்லாம் உடலுக்குத்தான் பாதிப்பை கொடுக்கும் என்கிற புரிதல் இல்லை. அந்த புரிதல் வர வேண்டும் என்பதற்காகத்தான் கண்ணன் உபதேசிக்க தொடங்கினார். அந்த ஆத்மாவினுடைய பெருமை என்ன என்று 2ஆம் அத்தியாயத்துல தொடங்கினார். அனைவரும் நித்தியர்கள், ஆத்மா அத்தனையும் நித்தியம், எல்லா ஆத்மாக்களும் நித்தியமான ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்களுக்கு பாதிப்பே ஏற்படுத்த முடியாது என்று சொல்ல தொடங்கி வரிசையா பல உபதேசங்கள் 18 அத்தியாயங்களையும் சாதித்தாரா. இத்தனையும் சாதித்து இறுதியா முடிக்கும் பொழுது மன்மனாபவ மத் பக்தஹா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவ ஏ பிரபத்யந்தே என்றெல்லாம் தெரிவிக்கிறார். அப்ப என்னை குறித்தே சிந்திப்பாய், என் விஷயமாகவே அனைத்து செயல்களையும் செய்வாய்,
என்னையே எப்போதும் நினைத்து கொண்டிருப்பாய் என்றெல்லாம் உபதேசிக்கிறார். அன்போடு பக்தியோடு என்னையே சிந்தித்து கொண்டிரு, இதுதான் சிறந்ததுன்னு உபதேசிக்கிறார். இப்படி உபதேசித்து விட்டால் நமக்கு எப்படி தெரியும்? அவரை குறித்து சிந்திக்கணும், அவரை குறித்து நாம எப்போதும் அன்போடு தியானிக்க வேண்டும்னு சொன்னார் வாஸ்தவம். அதை எப்படி கடைபிடிப்பது? அதுக்கு வழிமுறையே சொல்லலையே. அவரை குறித்து நினைத்தால் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடலாம், துக்கங்களிலிருந்து மீளலாம், இதெல்லாம் சொன்னாரே தவிர எப்படி அவரை குறித்து நினைப்பது, எதன் மூலமாக அவருடைய நினைவை எப்போதும் கொண்டிருப்பது, இந்த விஷயத்த கண்ணன் எடுத்து சொல்லவே இல்லை. மற்ற விஷயங்களை எல்லாம் சொன்னார், ஆனா எளிமையான முறையில அவரை எப்படி நினைப்பதுங்கிற விஷயத்த மட்டும் சொல்லல. நினைக்க வேண்டும்ங்கிற கட்டளை அங்க இட்டு அத்தோடு 18ஆம் அத்தியாயம் மேற்கொண்டு சரணாகதியை சொல்லி முடித்தார். ஆனால் எப்படி அவரை நினைப்பது, அந்த பக்தியை எப்படி வளர்த்து கொள்வது? பக்தி என்றால் காதல்னு தான் அர்த்தம். தமிழ்ல காதல் அன்புன்னு சொல்றோம், இதத்தான் வடமொழியில பக்தின்னு சொல்றா. அந்த எம்பெருமானிடத்துல ஏற்படக்கூடிய காதலுக்கு பக்தின்னு பெயர். உலக விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு வெறும் அன்பு பாசம்னு பெயர். உயர்ந்த விஷயம் மகனீய விஷயே பிரீத்திஹி பக்திரித் அபிதீயத்தே. மகனீய விஷயம் என்றால் உயர்ந்த விஷயம் அர்த்தம். தனக்கு மேம்பட்டதில்லாத உயர்ந்த விஷயத்துல நமக்கு ஒரு அன்பு ஏற்பட்டது, ஒரு பாசம் ஏற்பட்டதுன்னா அதற்குத்தான் பக்தி என்று வடமொழி சாஸ்திரத்துல பெயர் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட அன்பு அந்த எம்பெருமானிடத்துல ஏற்படணும்னா என்ன வழிமுறை, எதன் மூலமாக அந்த பக்தியை வளர்த்து கொள்வது என்ற கேள்வி வருமே. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குமா போலே தான் சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது. ஆகவே பாரதம் மகாபாரதத்துக்குள்ள சாரமான பகுதியா இருக்கக்கூடிய பகவத்கீதை உபதேசித்தது. ஆனால் அதை எப்படி கடைபிடிப்பது, எந்த முறையில அந்த பக்தியை வளர்த்து கொள்ளுவது என்பதை நமக்கு எளிய விதத்திலே ரொம்ப ரொம்ப புரியிறா போல ரொம்ப அழகா இனிமையா எடுத்து உரைப்பதுதான் இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். ஆகவே பகவத்கீதையினுடைய சாரம்னு இத்த கொள்ளலாம். பகவத்கீதையில 18 அத்தியாயத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்களுடைய சாரம் எதுன்னா அது இந்த ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்றே கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் அப்ப விஷயத்துக்கு உண்டான பெருமையை பார்த்தோம். இந்த கிரந்தத்துக்கு பெருமை உண்டா? சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் 1000 நாமங்கள் சேர்ந்து ஸ்தோத்திரமா அமைந்திருக்கிறது என்றால் அதற்கே பெருமைதானே. இந்த நாமங்களை சொல்ல சொல்லவே எத்தனையோ நன்மைகள் ஏற்படும். ஆர்த்தா விஷன்னாக சிதிலாஷ்ட பீதாக கோரேஷுச்ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து என்று நாராயணங்கிற நாமத்தை சொல்லவே எல்லா துன்பங்களும் போகும். சமஸ்த துக்காக சுகினோ பவந்து, எல்லா துக்கங்களும் போய் சுகமும் ஏற்படும்னு தெரிவிக்கப்படுகிறது. அப்போ அத்தனை ஒரே ஒரு நாராயண நாமத்துக்கே இத்தனை பெருமைன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான நாமங்களை ஒரு சேர பிடித்து ஸ்தோத்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் இதற்கு எத்தனை பெருமை. இதற்கு சமமா மற்றொரு நூல் உண்டா? மற்ற நூல்கள் எல்லாம் பெருமானை பத்தி அங்கொன்னும் இங்கொன்னுமாக சொல்லும், நிறைய கதைகளை சொல்லும். புராணங்கள் எடுத்துக்கொண்டால் உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எப்படி பலரும் பிறந்தனர், என்னென்ன வம்சங்கள் எப்படி ஏற்பட்டன, எப்படியெல்லாம் ராஜாக்கள் ஆண்டனர், அந்த காலத்துல என்னென்ன நடைபெற்றது, ஒரே கதைகளா எடுத்து சொல்லும். வாஸ்தவம். ஆனால் எம்பெருமானுடைய நாமங்களை நிறைய சொல்லுமான்னு பார்த்தால் காணப்படல. ஆனால் இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் ஆயிரக்கணக்கான நாமங்கள் எம்பெருமானுக்கு உண்டு. அதிலே ஒரு 1000 நாமங்களை இதோ சொல்லுகிறேன் என்று இந்த ஸ்தோத்திரம் நமக்காக அந்த நாமங்களை எல்லாம் ஒரு சேர கொடுக்கிறதுன்னு பார்த்தால் அப்ப எவ்வளவு சிறந்த ஒரு நூலாக இது அமைந்திருக்கிறது. மற்ற நூல்கள்ல தேடி பிடித்து அறிய வேண்டிய நாமங்களை ஓரிடத்திலே இதோ அனைத்தும் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லி பீஷ்மாச்சாரியர் கொடுக்க நமக்கு கிடைத்த ஒரு ஆச்சரியமான நூல் சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். அப்ப நூலுக்கு பெருமை. சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம்னு சொன்னாலே இன்றைக்கும் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலும் ஒரு அன்போடு அத்தை அனுசந்திக்கிறார்களே. சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை அறியாதவர்கள் இன்னைக்கு யாரையானு சொல்ல முடியுமா? அது சின்ன 3-4 வயசு குழந்தைகள்ல இருந்து ஆரம்பித்து எத்தனையோ வயதானவர்கள் வரைக்கும் தினந்தோறும் சஹஸ்ரநாமத்தை சொல்லுவதுங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அது அஹாசேத்து ஹிமாச்சலம், ஏதோ தமிழகத்துல மட்டும் கர்நாடகத்துல மட்டும் என்று இல்லாமல் உலகம் முழுக்கவே இன்று பிரசித்தியா இருப்பது எதுன்னா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். அப்படி பெருமை. மற்ற நூல்களுக்கு அதை போல எல்லாரும் பரிகிரகம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறார்களான்னு பார்த்தால் ரொம்ப குறைவு. ஆனால் சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திற்கு யாரும் அதுல விருப்பத்தோடு கற்கிறார்கள். இன்னும் கேட்டா குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளியில அதில் நிறைய போட்டிகள்லாம் வைக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கிறார்கள். அதுல எத்தனை நாமங்கள் எத்தனை தடவை திரும்பி வருகிறது என்று சொல்லு மூளைக்கு நல்ல அதுல ஒரு சிறப்பு அறிவுக்கு ஒரு பயிற்சி எல்லாம் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட அறிவுபூர்வமான விளையாட்டுகள் எல்லாம் விளையாடலாம் என்றெல்லாம் கூட வாய்ப்பு கொடுக்குமா போல இந்த நூல் இருக்கிறதுன்னு சொன்னால் அப்ப இதற்கு இருக்கக்கூடிய ஒரு கௌரவம் பெருமை அனைவராலும் இது ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான நூல். அது சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம்
நூலுக்கு உண்டான பெருமை. நூலிலே சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தோமா, கண்ணன் எம்பெருமானே இதுல பேசப்பட்டிருக்கிறான். எந்த கண்ணன் என்னை குறித்தே நீ வணங்குவாய்னு பகவத்கீதையில அவ்வளவு தூரம் உபதேசித்தானோ, அதே கண்ணனுடைய பெருமைகளை 1000 நாமங்கள் மூலமாக அனைவரும் அறியும் விதத்திலே எளிய முறையிலே ஆச்சரியமா சொல்லி இருக்கார். அந்த நாமங்களை சொல்ல சொல்லவே பெருமானுடைய ஆனந்தம் மிகுந்த அதிகமாகும். நாம என்னென்னமோ பண்ணி பெருமானை மகிழ வைக்கணும்னு பார்க்கிறோம். ஒன்று வேண்டாம். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவின செய்யும் கூத்தின் தமர்களும் குறுகுகில்லார்னு பாசுறோம். கேசவா, நாராயணா, மாதவா என்கிற சில நாமங்களை சொல்லவே அந்த எம்பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படுகிறது, மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாம எவ்வளவு காரியங்களை சிரமப்பட்டு பண்ணியிருந்தாலும் அதுல சரியா எல்லாம் தர்மப்படி என்னென்ன சாஸ்திரம் விதித்திருக்கிறதோ அந்த முறைப்படி பண்ணினால்தான் பயன் கொடுக்கும். ஆனால் நாமங்களை உச்சரிக்கும் பொழுது எப்படி வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம். எந்த ஆனந்தத்தோடு எந்த ஒரு விதத்திலும் அந்த எம்பெருமானுடைய நாமங்களை சொன்னால் பெருமானுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சாங்கேத்தியம், பாரிஹாஸ்யம், ஸ்தோபம், ஹேளனமேவச்ச வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அககரம் விதுகு என்று ஒரு பிரமாணம். அசேஷ அககரம், அகஹரம் அப்படின்னா அகம்னா பாபம், அகங்களையெல்லாம் ஹரிக்கிறது. அசேஷ அகஹரம், ஒன்று மிச்சமில்லாமல் நம்முடைய பாபங்களை எல்லாம் ஹரித்து விடுகிறது, போக்கடிக்கிறது. எதுன்னா வைகுண்ட நாம கிரகணம். வைகுண்டன் என்று எம்பெருமானுக்கு திருநாமம். ஸ்ரீ வைகுண்ட லோகத்தில் எழுந்தருளக்கூடிய எம்பெருமானுடைய நாமத்தை சொல்ல நம்முடைய பாபங்கள் ஒன்று மிச்சமில்லாமல் போகும். எப்படி சொல்லணும்? காலையில 4 மணிக்கு எழுந்திருந்து அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி ஜபம் பண்ற மாதிரி பண்ணணுமான்னா வேண்டவே வேண்டாம். சாங்கேத்தியம், அப்படி வாயோயாமல் ஆயாசத்தை போக்கி கொள்ளுவதற்கு ஏதோ பேரை சொல்றோமா, அந்த சமயத்துல நாராயணா, ஹே முகுந்தா, ஹே கோவிந்தா என்று அந்த நாமத்தை சொன்னாலும் சரி, அப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். சாங்கேத்தியம். பாரிஹாஸ்யம், பரிகாசம் பண்ணுவதற்கு, கேலி செய்வதற்கு, யாரோ இன்னொருத்தரை பார்த்து கேலி செய்வதற்கு கூட எம்பெருமானுடைய நாமங்களை சொல்லலாம். அப்படி சொன்னால் கூட அது அதனுடைய பயனை கொடுக்கும். ஸ்தோபம் என்றால் ஸ்துதிப்பதற்கு, அந்த எம்பெருமான வணங்குவதற்கு, பூசிப்பதற்கு சொன்னாலும் அது அவர் மிகவும் மகிழ்ந்து விடுகிறார். ஹேளனமேவச்ச, வேற எதையானும் பரிபவப்படுத்தணும் என்று சொன்னாலும் சரி, அப்போ கேலி செய்வதற்காக இருக்கட்டும், இன்னொருத்தரை ஏதானும் தீங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கட்டும், எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த நாமத்தை சொன்னால் அது அதனுடைய பயனை கொடுக்கும். இப்படி கூட உண்டா? பெருமானுடைய நாமத்தை சொல்ல வேண்டிய முறையில சொன்னால் தானே பயன் கொடுக்கும். நாம ஏதோ ஒரு விதத்துல படுத்துக்கொண்டும் எழுந்திருந்தும் நின்றும் இருந்தும் எங்கெங்கேயோ பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்துல, எப்படி இருக்கிற சமயத்திலையும் சொல்லலாமா? இது குளித்து விட்டுத்தான் சொல்ல வேண்டும்ங்கிற நியமம் இல்லை. குளிக்காமல், ஏன் கார்த்தால எழுந்த உடனே பிராத்தர் உத்தாய ஹரி 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 என்று 7 தடவை ஹரிங்கிற அந்த நாமத்தை உச்சரிக்க வேண்டும். படுக்கையிலிருந்து எழுந்தவுடனே நாமத்தை சொல்லலாமான்னா சொல்லலாம். நாமத்தை சொல்லுவதற்கு தகுதியே பார்க்க வேண்டாம், அது தகுதியை பெற்று கொடுக்கும். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு தகுதி ஏற்படுமே தவிர, நான் ஏற்கனவே ஒரு அதிகாரம் தகுதியை சம்பாதித்து கொண்டு நாமத்தை சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு தேவை அவசியம் கட்டாயம் அன்று. இப்படி கூட உண்டான்னா உண்டே, லோகத்துல பார்க்கலாமே, நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. நான் போய் நெருப்பை தொடுவேனோ? எனக்கு நன்னா தெரியும், தொட்டா சுடுங்கிறதுக்காக. அப்ப தெரியாத ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தை என்னமோ தகதகான்னு எரியறதே, என்னது அதுன்னு போய் தொட்டு பார்க்கலான்னு போய் தொட்டது, சுட்டுடுத்து கைய, உடனே நெருப்பை பிடிச்சு கேட்க முடியுமா? நீ எப்படி என் குழந்தைய சுட்டாய்? அதுக்கு அறிவே கிடையாது. உன்னை தொட்டா சுடுங்கிறதே அதுக்கு தெரியாதே. தெரியாத குழந்தைய நீ எப்படி சுடலாம்? நான் தெரிந்தவன், நான் உன்னை தொடல, அதனால என்ன சுடாம இருக்கிறாய். அதே போல தெரியாத குழந்தைய நீ சுடாமல் தானே இருக்க வேண்டும்னு போய் நெருப்பின் இடத்துல சண்டை போட முடியாது. அக்னி பகவான் இடத்துல நம்ம கேட்க முடியாது. அக்னிக்கு உண்டான தன்மை, அது யார் தொட்டாலும் எப்பொழுது தொட்டாலும் சுடும். அது குழந்தை தொட்டாலும் சரி, பெரியவர் தொட்டாலும் சரி, சுடுவதுதானே அதற்குண்டான தன்மை. அதே போலத்தான் நாமத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா, ஏசினாலும் பேசினாலும் என்ன செய்தாலும் அந்த எம்பெருமானுடைய நாமம்ங்கிறது அதனுடைய பயனை கொடுக்கும். நாம எப்படி வேண்டுமானாலும் அந்த நாமத்தை விநியோகிக்கலாம். திரௌபதி ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே. ஒரு திரௌபதி, ஹே கிருஷ்ணா, துவாரகா நிலைய அச்சுத கோவிந்தா என்று அந்த நாமத்தை சொல்லி அழைக்கவே அங்கிருந்து புடவை சுரந்தது. எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. ஆனால் நாமம் சொன்ன அடுத்த க்ஷணம் வரிசையா புடவை சுரந்து அவருடைய மானமே காக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஒரு கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமே அழைக்க அந்த நாமத்தினாலேயே கஜேந்திர ஆழ்வானுக்கு எம்பெருமான் ஓடோடி வந்து ரட்சித்தார்னு பார்க்கிறோம். இப்படி பலவிடங்கள்லையும் நாமங்களுக்கு ஏற்றம். ஏன்னா நாமத்தினால சொல்லப்படுபவன் பரமாத்மா.
இத்தனை நாமங்களாலும் எந்த எம்பெருமான் கூறப்படுகிறானோ அவனுக்கு அத்தனை பெருமை. நாமங்களில் அதுல அவனுக்கு விருப்பம் அதிகம். ஆகவே விஷயம் நாமங்கள், அந்த விஷயம் நாமங்களால சொல்லப்படக்கூடிய எம்பெருமான் தான் இந்த நூலுக்கு விஷயம். ஆகவே கண்ணன் எம்பெருமானுடைய பெருமை அதையே இதுல சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால ஒரு குறைவும் இல்லை. நூலுக்கு உண்டான பெருமையை பார்த்தோம், சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லப்பட்ட விஷயம் கண்ணன் எம்பெருமானுடைய பெருமையை பார்த்தோம். அடுத்து இதை அருளி செய்தவர் யாருன்னா பீஷ்மாச்சாரியர். அவருக்கு பெருமை உண்டான்னா கண்ணன் சொல்றார், ஞானானி அல்பி பவிஷ்யந்தி பீஷ்மே லோகாந்தரே கதே. அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். 18 நாள் அந்த யுத்தம் நடந்தது, மகாபாரத யுத்தம், பெரிய போர். அதுல 10வது நாள் பீஷ்மர் அப்படியே அம்புகளாலே அம்பு கூட்டங்களாலே துளைக்கப்பட்டார். அர்ஜுனன் அவன் ஓஹோன்னு அம்பு மழை பொழிய அவருடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் மொத்தமா அம்புகள் போய் தைத்து அப்படியே அவரை தேரிலிருந்து தள்ளி பூமியில அவர் அப்படியே சயனிக்கிறா போல படுத்துட்டார். அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காருன்னு என்ன அர்த்தம்? அம்புகள் போய் தொலைத்து அவரை அப்படியே பூமியில தள்ளி விட்டது. அந்த அம்புகள்ல குத்துயிரம் கொலையுரமா கிடக்கிறார். அடுத்து எப்ப பிராணன் போக போகிறதோ என்று தெரியல. அவருடைய விருப்பத்தின்படிதான் அவருடைய பிராணன் போகணும்னு அவர் ஒரு வரம் வாங்கி வைத்திருந்தார். அந்த சமயத்துல அவர் காத்திருந்தார். சரி, உத்தராயணம் வரக்கட்டும், தை மாசம் பிறந்த பிற்பாடு இந்த பிராணனை விட்டால் அப்பதான் பக்தி யோகம் செய்பவர்கள், எம்பெருமானிடத்துல பக்தி யோகம் அந்த வித்தியைகளை உபாசனையோடு செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கணும்னா சில வரமுறைகள் உண்டு. அந்த வரமுறைகள் சட்டப்படி உத்தராயண காலத்துல விட்டால்தான் நல்லது. ஆகவே தை மாசம் வரைக்கும் காத்து கொண்டிருக்கணும்னு அவர் காத்து கொண்டார். அந்த சமயத்துல இப்போ அர்ஜுனன், தர்மபுத்திரன், பாண்டவர்கள் இவர்களெல்லாம் கண்ணனிடத்துல போய் பிரார்த்திக்கிறார். அந்த சமயத்துல கண்ணன் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை இதோ, இந்த தர்மபுத்திரன் நீ என்னிடத்துல கேட்கணும்னு ஆசையோடு வந்திருக்கிறாயே, வேண்டாம், நான் ஏற்கனவே பல தடவை உபதேசிச்சாச்சு. அர்ஜுனனுக்கு தொடக்கத்திலேயே கீதையும் உபதேசித்து விட்டேன். ஆனால் அந்த அர்ஜுனன் கூட அதை கேட்டு தெளிந்து கண்ணா உன் திருவடியே சரணம்னு சரணம் பற்றினானான்னு பார்த்தால் காணப்படலை. அதனால நான் உபதேசித்து பிரயோஜனம் இல்லை. ஆச்சாரியர் சொல்லணும், சிஷ்யர்கள் கேட்கணும். ஒரு ஆச்சாரியன் மூலமாக பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்வதர்ஷினஹா என்று கண்ணனே கீதையிலும் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு உபதேசிக்கிறார். நான் ஏதோ என்னுடைய அத்தை பிள்ளை நீ உறவுக்காரன்கிறதுக்காக பாசத்தோட சொல்லிட்டேன். ஆனா பரமாத்மாவின் இடத்துல உபதேசம் பெறுவதுங்கிறது கூடாதான். இப்ப யாரிடத்துல பெறணும்? நல்ல சிறந்த வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள், சிஷ்டர்கள், ஞானிகளிடத்துல போய் அடிபணிந்து அர்த்தங்களை பெறணும். அப்படி பெற்றால்தான் அந்த அர்த்தங்கள் மனதில நிலைக்கும், நன்றாக அது உறுதியாக மனசுல பதியும். நீயும் போய் பீஷ்மர் இடத்துல போய் கேள். தர்மபுத்திரனை தூண்டி அனுப்புகிறார். சீக்கிரம் போ, விரைவாக போ. லோகாந்தரே கதே பீஷ்மே, இந்த உலகத்தை விட்டு அவர் மேலுலகங்களுக்கு போய் விட்டார்னு சொன்னால் ஞானமே அப்படியே மறைந்து விடும். உலகத்துல ஞானம்ங்கிறதே இனி கிடைக்காது என்று தெரிவிக்கிறார். ஒரு பீஷ்மாச்சாரியர் அத்தனை ஞானத்துக்கெல்லாம் இருப்பிடமானவராம். அவர் மறைந்து விட்டார்னு சொன்னால் உலகத்துல ஞானமே மழுங்கி விடும் என்ற அளவுக்கு கண்ணன் மதிப்பு கொடுக்கிறார்னு சொன்னால் பீஷ்மருக்கு எத்தனை பெருமை. அப்பேற்பட்ட பீஷ்மர் சிறந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில நிஷ்டையோடு இருப்பவர், பிரம்மச்சரிய விரதத்துல உறுதியாக நிற்பவர். தன்னுடைய தகப்பனுக்கு கொடுத்த வார்த்தை அதை மீறாமல் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்கக்கூடிய பீஷ்மர், அவர் கண்ணனை பத்தின நாமங்களை எல்லாம் வரிசையாக எடுத்து உபதேசிக்கிறார்னு சொன்னால் கேட்பதற்கு என்ன கசக்குமா? ஆகவே அத்தை அவசியம் கேட்க வேண்டும். அப்ப நூலை அருளி செய்திருக்கக்கூடிய பீஷ்மருக்கு கண்ணனே மரியாதை கொடுக்கிறார், மதிப்பு கொடுக்கிறார். அவர் பிரார்த்தித்த இடத்துக்கு இறுதியாக வந்து சேவையும் அளித்தார். இப்படியெல்லாம் பீஷ்மருக்கு பெருமைங்கிறதுனாலே அவர் சொன்ன வார்த்தை அவசியம் கேட்க வேண்டும். அடுத்து நூலுக்கு பெருமை உண்டானா பகவத்கீதையினுடைய சாரமாகவே இது அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நூலுக்கு பெருமை. சொல்லப்பட்ட விஷயத்துக்கு பெருமை உண்டானா கண்ணனை பத்தியே பேசப்பட்டிருக்கிறது. கண்ணனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நூல்ங்கிறதுனால அவசியம் அனைவரும் கற்க வேண்டிய நூல். இந்த நூலுக்குள்ள இருக்கக்கூடிய நாமங்களுடைய பெருமையும் அனைவரும் அறிய வேண்டும் என்பதுதான் இதுல சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம். இன்றைய தினம் நாம் இப்ப இதுல என்ன அறிந்து கொண்டோம்னா, சஹஸ்ரநாமத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன, அத்தை அருளி செய்திருக்கக்கூடிய பீஷ்மருடைய பெருமை என்ன, அதுல பேசப்பட்டிருக்கக்கூடிய கண்ணனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, நாமங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன, இவ்வளவுதானா? இவ்வளவுதான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு உண்டான பெருமையா? பேசி முடிச்சாச்சா? அரை மணி நேரம் சொன்னா இத்தோடு முடிந்ததான்னு கேட்டால் அல்லவே அல்ல. ஒரு யுகம் முழுக்க இதனுடைய பெருமையை சொன்னாலும் முடிக்க முடியாது. ஆனாலும் நம்முடைய புத்தி எவ்வளவு அறிவால அறிய முடியுமோ அவ்வளவுதானே சொல்ல முடியும். ஆகவே ஒரு பெரிய சமுத்திரத்தை நோக்கி பார்க்கிறோம், பார்த்தா மொத்த சமுத்திரத்தையும் அறிந்து விட்டோம்னு சொல்ல முடியுமா? கண்களால எவ்வளவு நம்மால பார்க்க முடியுமோ அவ்வளவுதான் பார்க்க முடியும். ஒரு காவேரி நதி பிரவாகம் எடுத்து போகிறது. தாகம் எடுத்தவன் தனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவுதான் பருக முடியுமே தவிர
மொத்த நீரையும் நான் பருகி விடுகிறேன்னு சொல்ல முடியுமோ? அப்படி முடியாதல்லவா? அதே போல சஹஸ்ரநாமத்தினுடைய வைபவம்னு சொன்னால் அது எண்ணிறந்த ஸ்தோத்திரங்கள் உண்டு, புராணங்கள் உண்டு, ஆயுர்வேதம், காந்தர்வ வேதம், எத்தனையோ உபவேதங்கள், எல்லா சாஸ்திரங்கள்லயும் இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய பெருமை பேசப்பட்டிருக்கிறது. அப்ப அதை மட்டுமே பார்க்கணும்னு சொன்னால் ஆயுசு போராது, அந்த அளவுக்கு பெருமைகள் உண்டு. அப்படிப்பட்ட பெருமைகளுக்குள்ளே சில திவளைகள், சில விஷயங்களை இன்று நாம் அனுபவித்திருக்கிறோம். மேற்கொண்டு அடுத்த தினம் சந்திக்கும் பொழுது சஹஸ்ரநாமத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களுக்கு உண்டான பெருமை என்ன ஸ்தோத்திரத்துக்குள்ள நுழைகிறோம்னு சொன்னால் முன்னுரையாக சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கும் பொழுது சில ஸ்தோத்திரங்களை அனுசந்திக்கிறோம். அதற்கு என்ன ஆவசியகம், ஏன் அதை அனுசந்திக்கணும், அதுல என்ன கூறப்படுகிறது என்பதையெல்லாம் பார்த்து மேற்கொண்டு நாமங்களுடைய பெருமையை அறிந்து கொள்ளலாம், கண்ணனெம்பெருமானை அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். ஏதேனும் சந்தேகம்